Praise the Lord. ஆவியின் கனிகள் எத்தனைன்னு சொல்லி கேட்டா நம்ம சொல்ற ஒரு காரியம் 9 என்று சொல்லி. வேதத்தில் 9 என்று இருக்கிறதா இல்லை, ஆனா வேதம் சொல்லுகிறது 12 விதமான கனிகள் என்று சொல்லி. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 2வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, நதியின் இரு கரைகளிலும் 12 விதமான கனிகளை தரும் என்று சொல்லி. அப்போ வேதத்தில் 12 விதமான கனிகள் இருக்கிறது. ஆனால் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 9 கனிகள் தான் இருக்கிறது, 12 கனிகள் இல்லையே சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா அதில் கடைசி வசனம் சொல்லுகிறது, 5ஆம் அதிகார கடைசி வசனத்துல, வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் கோபம் மூட்டாமலும் இருப்போமாக சொல்லி. அப்போ 12 விதமான கனிகள் அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இந்த 12 விதமான கனிகள் உங்க வாழ்க்கையில இருக்குன்னு சொன்னா கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்வில் பெரிய காரியம் செய்வார். ஜனவரி மாதம் துவங்கி இந்த 12 மாதங்கள் டிசம்பர் வரைக்கும் ஆவின் கனிகள் 12 கனிகள் இருக்கிறது. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு கனிகள். முதல் மாதம் அன்பு என்று சொல்லும் பொழுது, இந்த 12வது மாதம் நம்ம ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் கோபம் மூட்டாமல் நம்ம காணப்பட்டோம்னு சொன்னா நிச்சயமாக வர இருக்கிற கிறிஸ்து பிறப்பு பண்டிகை உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த கனி உள்ள இடத்துல இயேசு பிறந்தார்னு சொல்லப்பட்டுள்ள போல இந்த ஆவியின் கனிகள் 12 உங்க வாழ்வில் காணப்படட்டும். நிச்சயமாக ஆண்டவர் உங்க வாழ்வை ஆசீர்வதிப்பார். God bless you.